ஹஸ்பண்ட காலையில சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாமா? இல்ல சிக்கன் குழம்பு வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பல கன்ஃப்யூஷனுக்கு அப்புறமா சரி இன்னைக்கு சிக்கன் குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு நான் செய்ய போற குழம்பு கிச்சனுக்கு போகணுமா 10 நிமிஷத்துல டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வெளியே வந்தோமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஈஸியா இருக்கும். அடுப்புல குக்கர் வச்சுட்டு தாராளமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை 2 கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போற அளவுக்கு வதக்கிக்கணும். கறி குழம்புக்கு நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால ஒரே ஒரு தக்காளியை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன்ல இருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் மசாலாவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தாதான் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்து லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி எடுத்தா மணக்க மணக்க சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.